கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஏன் செயின் பிரைட் ஓவராக சவுண்டு வருது, செயின் பிரைட் சீக்கிரம் அடி ஆயிடுது வைக்கிது, இதுக்கு என்ன பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ செயின் பிரைட்ன்றது ஒரு நம்ம செயின் பிரைட்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பின்னாடி வரும்பா. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது இதுதான் ஒரு லிமிட்டு, இதுதான் ஒரு கணக்கு, அந்த ஒரு கோடு கூட ஸ்டெப் வரும். மொத்தம் அதில் வந்து ஒரு 12 ஸ்டெப் வரும். அங்கிட்டு ஒரு 12 கோடு, இங்கிட்டு ஒரு 12 கோடு, அதான் லெவல் கணக்கு. இப்போ நம்ம சின்ன பல், இப்போ ஆரம்பத்தில் சொல்கிறேன், சின்ன பல், பெரிய பல், செயின் பிரைட்டு, அதுக்கப்புறம் செயின், ப்ராக்கெட் பேரிங்கு, இதெல்லாம் இது ஃபுல்லாமே ஒரு மூவிங் தள்ளக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ சின்ன பல்லோ இது பெரிய பல்லோ கொஞ்சம் தேய்மானம் ஆரம்பிச்சுக்கோங்களேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். 1க்கு 1, 2க்கு 2, 4க்கு 4, அந்த இந்த கோடு எங்கிட்ட எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் அந்த சைடு ஆஃப்லேயே வைப்போம். அதுதான் உங்களுக்கு செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ கடைசி என்ட்ரன்ஸுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக செயின் பிரைட்டை மாற்றி ஆகணும். இப்போ செயின் தேஞ்சு போச்சுன்னா இப்போ பாதி பேர் வந்து கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, செயினை கட் பண்ணி போடுப்பா, எனக்கு 2 கண்ணியை கட் பண்ணி போடு, வண்டி ஓரக்கு ஓடட்டும் அப்படின்னா. கட் பண்ணி போட்டுலாம், கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்களேன், எப்போ அது கட்டாக வைக்கும். ஏன்னா செயின்ன்றது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அதோட மூவிங் கொண்டு வரது தான். அதையே நம்ம கட் பண்ணி அந்த லெவல் அளவு குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செயின் பல்லு ரொம்ப பிடிச்சி ஒரு சைடு பிடிச்சி ஒரு சைடு டவுனாக இறங்கி விடும். அப்படின்னு போய் செயின் பிரைட் ரன்னிங்கில் கட்டாக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் செய்யக்கூடாது. செயின் பிரைட் போச்சா செயின் பிரைட் கையோட மாற்றி விட்டுறணும், அதுதான் ஒரு வழி சார். ஏன்னா யாருமே அது அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் அளவுக்கு தான் யாருமே கண்டுபிடிப்பாங்க. அந்த கட் பண்ணி போடுறது இதெல்லாம் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான், அதெல்லாம் பண்ணவே கூடாது, அதெல்லாம் தவிர்த்துடணும். செயின் பிரைட்டு, சின்ன பல்லு, பெரிய பல்லு, செயின் பிரைட்டு இதை மாற்றி விட்டு, அப்புறம் செயின் பிரைட்டில் ஒரு பேரிங் ஒன்று வரும், 6004 பேரிங் ஒன்று. கன்ஃபார்மாக அந்த செயின் பிரைட்டை மாற்றுறப்ப அந்த பேரிங்கையும் மாற்றி விட்டோம்னா அவ்வளோ தீரம் அடியாக வாய்ப்பு இல்லை, அது மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக செயின் பிரைடும். ஒரு வாரத்துக்கு ஒரு ஆட்டை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு ஆட்டை செயினை கண்டிப்பாக ஆயில போட்டு, அதுக்கப்புறம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணி 2 ஈக்குவலாக இருக்கா, இங்கிட்டு நம்பர் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கா, அங்கே நம்பர் ஈக்குவலாக செக் பண்ணி கரெக்டாக மெயின்டெனன்ஸ் வச்சுங்களேன். மேக்ஸிமம் ஒரு செயின் பிரைட் வந்து கண்டிப்பாக ஒரு 26,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டு போனோம்னா. இல்லை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணல, கரெக்டாக பண்ணோம்னா 12,000 கிலோமீட்டர், 13 இல்லை 14,000 கிலோமீட்டர்லேயே செயின் பிரைட் அடியாக ஆரம்பிச்சிடும். நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணல, வைக்கலன்னா. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வண்டி வந்து ரொம்ப நாளைக்கு ரிலீஃப் ஆகும். நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு அது விளக்காது. அதான் வண்டியோட கம்ப்ளைண்ட். மேக்ஸிமம் நீங்கள் செயினை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ தூரம் பிரச்சனையே வர வாய்ப்பு இல்லை. இப்போ வண்டியில் செயின் கவருக்குனால கண்டிப்பாக உங்களால் அதை ட்ரை பண்ண முடியாது, நீங்கள் செயினில் க்ரீஸ் பண்ண முடியாது, வைக்க முடியாது, ஆயில் பண்ண முடியாது, கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் ஷாப் கொண்டு தான் வரணும். ஆனால் இப்போ வர வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு செயின் கவர் இல்லாமல் மாடலிங்காக போடுறாங்க. இப்போ உங்களால் அந்த இதுக்கு வந்து நீங்களே பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வர முடியாத சூழ்நிலை, உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இப்போ நீங்களே வீட்டில் வச்சு நீங்களே பார்க்கலாம். செயின் லூப்பர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன், வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டு வண்டி சாவி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டு வச்சுக்கோங்களேன், வண்டி மூவிங் ஆகும். அப்போ செயின் லூப்பரை வச்சு செயினில் வந்து நீங்கள் புஷ் பண்ணி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செயின் ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீஸ் அதில் பட்டோம். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த செயின் பிரைட் ஆகும். நீங்கள் இது வந்து இதே மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு ஆட்டை இல்லை ஒரு 3 வாரத்துக்கு ஒரு ஆட்டை இந்த மாதிரி நீங்கள் செயின் லூப்பர்ஸ் நீங்களே யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, செயின் பிரைட் அவ்வளோ சீக்கிரம் அடியாக வாய்ப்பு இல்லை. நீங்களே அதை பண்ணலாங்க. செயின் கவர் இருக்கிற வண்டி மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் ஷாப் கொண்டு போகணும். செயின் கவர் வண்டி வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் லூப்னஸ் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக செயின் லூஸ் ஆகிடும். ஏன்னா அது வந்து ஆயில் பன்சன் பண்ணுற மாதிரி தான், அது போக போக லூஸ் ஆகும். அப்போ அந்த டைம் மட்டும் நீங்கள் ஒர்க் ஷாப்பில் போய் அதை டயர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்களாலே செயின் பிரைட் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், பிரச்சனையே இல்லை. கேட்டிங்க பல பேர், நாங்கள் லூப்ரினஸ் போட்டும் எங்களுக்கு சவுண்டு வருது, உடனே இதை காஞ்சிடுது வச்சிருது அப்படின்னு. லூப்ரினஸ்ன்றது வந்து ஒரு க்ரீஸ் அமில் தான், எப்படி சொல்கிறது, அது ஒரு கெமிக்கல் தான். அது நம்ம போட்டுட்டு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீட் ஏறி ஒரு ரவுண்ட் நம்ம போயிட்டு வந்து கொஞ்சம் வண்டி செயின் பிரைட் ஹீட் ஆரம்பிச்சோங்களே, அது காய ஆரம்பிச்சிடும் அடுத்து. ஏன்னா அது வந்து கெமிக்கல் தானே, காய ஆரம்பிச்சிடும். ஆனால் நாங்கள் இங்கே ஒர்க் ஷாப்பில் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு 10-15 நாளைக்கு அது வாட்டுக்கு அந்த ஆயிலுக்குள்ளே நிற்கும். ஏன்னா இரும்புக்கு தேவை ஆயில் பிசு தன்மை. ஆயில் போட்டு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லு வந்து தேய்மானம் இல்லாமல் ஆயில் அந்த ஸ்மூத்னஸாக ஓடும் செயின் பிரைட். எனக்கு கேட்டால் நீங்கள் லூப்னஸோட ஆயில் யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெட்ரு, அதுதான் உங்களுக்கு வந்து எப்படி சொன்னால் தேய்மானம் அவ்வளோவா இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு மட்டும் நீங்கள் லூப்ரினஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சவுண்டு வந்துருச்சு, ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் லூப்ரினஸ். ஆனால் முக்கால்வாசி நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு செயின் பிரைட் பிரச்சனை வராமல் இருக்கும்.